ஹே அமிகோஸ், என் சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாலட் ரெசிபிஸ் லைனாக போட்டுகிட்டே வரேன். அதில் இது எபிசோட் 4 ஆஃப் சம்மர் சாலட் சீரீஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற போகிறது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஃப்ரூட் சாலட் தான். ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெலான் சாலட் தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. செய்கிறது ரொம்ப டெட் ஈஸி, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு சம்மர் சீசனல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வாட்டர் மெலானை வந்து நான் ஒரு ஹாஃப் வாட்டர் மெலான் போல் எடுத்திருக்கேன். நாட் அ ஹாஃப், ஒரு குவார்ட்டர் வாட்டர் மெலான் போல் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து இந்த சாலடை பொறுத்தவரை ஒரு குவார்ட்டர் சைஸ் வாட்டர் மெலானே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். விச் சர்வ்ஸ் ஃபார் ஒரு 4 பீப்புள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு சின்ன பவுலில் நீங்கள் சர்வ் பண்ணுற குவான்டிட்டிக்கு இந்த குவார்ட்டர் வாட்டர் மெலான் வந்து கரெக்டாக இருக்கும், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய பார்ட்டி, அதுக்காக ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி செய்கிறீங்க, இல்லைனா வந்து உங்கள் ஃபேமிலியில் மெம்பர்ஸ் அதிகம் அப்படின்னா உங்கள் வாட்டர் மெலான் ப்ரொபோர்ஷனை மட்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சீட்லெஸ்ஸாக நம்ம க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து நீங்கள் வாட்டர் மெலானை கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க, ஸோ தட் வந்து வாட்டர் மெலான் ரொம்ப ஜூஸ் ஆகிடும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அது மசிஞ்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஃபைன் சாலிட் க்யூபாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ தட் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் வந்து உடனே ரிலீஸ் ஆகாது. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாலட்ல அடுத்து ஆட் பண்ண போகிறது வந்து இன்னொரு சம்மர் சீசனல் ஃப்ரூட் வந்து இந்த மஸ்க் மெலான். இதுவும் மெலான் ஃபேமிலி தான். ஸோ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைக் வாட்டர் மெலானில் கட் பண்ண மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஹாஃப் மஸ்க் மெலான் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ரப்போர்ஷன் எப்படின்னா வாட்டர் மெலானோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கணும் இந்த சாலட்டில், மஸ்க் மெலான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக அந்த மஸ்க் மெலான் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஹாஃபாக எடுத்துட்டு சீட்ஸை மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் என் சேனலில் ரீசெண்டாக வந்து மஸ்க் மெலான் ஷர்பத் எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்னோவேட்டிவான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது இது மாதிரி ஃப்ளஷ் எல்லாம் வந்து நான் ஸ்கூப் அப் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா வந்து கீழே இருக்க அந்த பேஸ் போர்ஷனை வந்து நான் பவுல் மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறேன், சர்விங் பவுல் மாதிரி. ஸோ அதனால் ஃப்ளஷை வந்து இப்படி ஸ்கூப் அப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கின் பீல் பண்ணி கிரேட் பண்ணி கூட இது மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீதி மஸ்க் மெலானை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனை இருக்கிறவங்க அந்த மஸ்க் மெலான் ஷர்பத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மஸ்க் மெலானும் காலியான மாதிரி இருக்கும், ஷர்பத்தும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து ஒரு 20 நம்பர்ஸ் போல் க்ரீன் கிரேப்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஹாஃபாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃபாக வந்து எல்லா க்ரீன் கிரேப்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரொபோர்ஷன் அகெயின் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலான் அதிகமாக இருக்கணும், அதை விட கம்மியாக வந்து மஸ்க் மெலான் இருக்கணும், அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து கிரேப்ஸோட குவான்டிட்டி இருக்கணும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனை ஞாபகம் வச்சு நீங்கள் சாலடை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நம்ம பண்ண போகிற இந்த சாலடை வந்து நீங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸை கூட பேக் பண்ணி அனுப்பலாம். லைக் அவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை கிரேவ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. அஃப்கோர்ஸ் அதான் ஆனுவல் லீவ் வரப்போதே, அப்புறம் என்ன ஸ்கூல் லஞ்ச் பேக்ஸ்ன்னு கேட்பீங்க. எப்படி இருந்தாலும் வெயில் வந்து எங்கெங்க நவம்பர் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தானே இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு த ரெசிபி, இப்போ சாலடுக்கு ட்ரெஸ்ஸிங் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகர் வந்து நான் அதுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த சாலடை பொறுத்தவரை ஒரு ஸ்வீட்டி ஸ்பைசி நாட்சில் தான் இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. ப்ரௌன் சுகர் வந்து இதுக்கு ஆட் பண்ணானா இந்த சாலடோட டேஸ்ட் வந்து கூடவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாம். எனிவே இட்ஸ் அ ஹெல்தியர் ஆப்ஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் லெமனை வந்து இதில் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் சாலட்டில் போய் இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் இப்போல்லாம் வந்து நாக்குன்றது பல டேஸ்ட்டுக்கு வந்து நாட்டியம் ஆட ஆரம்பிக்குது. சும்மா யூஸ்வலாக சாப்பிட்ற அதே கண்டென்ட்டை நாக்கு வந்து எடுத்துக்க மாட்டேங்குதே. நம்ம டெக்னாலஜி அப்கிரேட் ஆகுற மாதிரி நம்ம நாக்குமே இப்போ அப்கிரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ட இடத்துலையும் வெளியே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுட்டு வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னா நமக்கே போர் அடிச்சது உடனே ஜொமேட்டோவையும் ஸ்விக்கியோ இல்லை ஜெப்டோவையோ அதை தேட ஆரம்பிச்சிடும். ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு காரத்துக்காக இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாலட் வந்து ஒரு ஸ்வீட்டி ஸ்பைசி அண்ட் டேங்கி அந்த மாதிரி 3 மிக்சர் ஆஃப் ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடும்போதும் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆலிவ் ஆயில் அண்ட் லெமன் ஜூஸ் எல்லாமே வந்து ஒன்றா பிளெண்ட் ஆகணும். ஸோ அது மாதிரி லைட்டாக வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கை மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு பேசிக் சாலட் ட்ரெஸ்ஸிங் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வெஜிடபிள் சாலடுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே இது மர்ஜ் ஆகும். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து க்யூப்ஸாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாட்டர் மெலான், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் மெலானை வந்து சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் இந்த சாலட்டில் சேர்க்கணும். ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் மெலான் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து நம்ம சாப் பண்ண மஸ்க் மெலான் அண்ட் க்ரீன் கிரேப்ஸ் இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாட் அ கலர்ஃபுல் பவுலில் பார்க்கவே வந்து ஒரு ட்ரை கலர் வைப்ரண்ட்டாக நல்லா இருக்கு ஆக்சுவலி. இது போதும் எனக்கு, இது போதுமே. கலர் இவ்வளோ அப்பீலிங்காக இருந்தாவே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக வயிறு நிரம்பிடும் பார்த்த உடனே. அண்ட் இது கூடவே வந்து ஒரு 10 to 12 நம்பர்ஸ் போல் கேஷ்யூஸ் வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு கொஞ்சமாக வந்து மின்ட் லீவ்ஸ் வந்து இதில் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா வந்து கூட கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் ப்ளஸ் கேஷ்யூ வந்து சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சி பைட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவலாக உங்களுக்கு சாலட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை வந்து இதை மலைச்சாரல் போல் அப்படியே இதில் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சாலட் வந்து 85% ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேலை வந்து மிக்சிங் மட்டும்தான். சாலடை பொறுத்தவரை மிக்சிங் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக இருக்கணும். ஹார்ஷாக நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களோட ஃப்ரூட் எல்லாம் மேஷ் ஆகி குழஞ்சிரும். ஸோ அதனால் பக்காவாக பதமாக வந்து ஸ்பூனால் இப்படி லைட்டாக வந்து கிளறி விடுங்க. சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து ஃப்ரூட்டோட எல்லா கார்னர்லேயும் வந்து அந்த கிளேஸ் படுற மாதிரி உங்களுக்கு வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சாலட் மிக்சிங் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. மிக்சிங் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், சாலட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸி பார்த்தீங்களா. யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த இட்லி, பூரி, சப்பாத்தி, பொங்கல் அப்படின்ட்டு இந்த சவுத் இந்தியன் ஐட்டம் செய்யணும்னா அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேறு, ஒரு குழம்பு வேறு, அதுக்குன்ட்டு தனியாக ஒரு மஞ்ச் பண்ணுறதுக்கு பக்கோடாவோ வடையோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பெரிய பிளாட்டராக ரெடி பண்ணி குக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கடுப்பு என்னன்ட்டு. சாப்பிட்றவங்களுக்கு வந்து வாயில் போகும்போது அமிர்தமாக இருக்கனால அவங்க என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாலட் ஆப்ஷன் போனீங்கன்னா அது செய்கிற வேலையும் உங்களுக்கு கம்மியாயிடும். அண்ட் மோர் ஓவர் ரொம்ப லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை இந்த சம்மருக்கு இந்த மாதிரி சாலடை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் பாடியும் ஹைட்ரேட்டடாக இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி போட்டு நீங்கள் வேலை செய்யும்போது அதுக்கான இன்டேக்கும் வந்து உங்களுக்கு வேணும் இல்லையா, உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக இருக்கணும் இல்லையா, ட்ரெயின் ஆகாமல். ஸோ அதுக்கு கொஞ்சம் உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து மாடிஃபை பண்ணுங்கள். வீக்லி 2 days வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாலடாக எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்நாக்கே வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் போகும்போது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ சும்மா அப்படியே ஃப்ரூட்டை கிரேவ் பண்ணுறதுக்கு போரிங்காக இருக்குன்னு போது இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சாப்பிடவும் வந்து யம்மியாகவும் இருக்கும். அதே டைம் வந்து உங்கள் பாடி உங்கள் லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாகவும் மாறும். அண்ட் தட்ஸ் இட். நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட்டான சம்மர் சீசனல் ஃப்ரூட்டான மெலான் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் இந்த சாலடை நீங்கள் மிக்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சில்னஸோட கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது எல்லா ஏஜ் குரூப்ஸுக்குமே ரொம்ப ஹெல்தி சாலட் வெர்ஷன் தான். ஏன்னா இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல, எந்த அன்வான்ட் ஆர்டிஃபிஷியல் திங்ஸும் எதுவும் ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக்கான ஒரு சம்மர் கூல் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் ரொம்ப ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, இல்லை சுகர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற போது அவங்க கூட இதை வந்து சாப்பிட்லாம். அண்ட் ரொம்ப குவான்டிட்டி கொடுக்காம சும்மா கம்மி குவான்டிட்டிக்கு அவங்க சாப்பிட்டாலுமே அவங்க ஹெல்த்துக்கும் இது இந்த சம்மருக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான இன்னும் நிறைய சாலட் சீரீஸ் வந்து என் சேனலில் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி என் சேனல்லையும் 3 எபிசோட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வித் சம்மர் ட்ரிங்க் சீரீஸும் என் சேனலில் போட்டுட்ருக்கேன். இந்த சம்மருக்கு என் சேனலில் போகிற ஃபுட் ரெசிபிஸ் உங்களை கண்டிப்பாக ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you back soon. Bye.